இன்றைய சினிமா செய்திகள்ல நம்ம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான சினிமா செய்தி. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் 2 மெகா ஸ்டார்கள் சேர்ந்து படம் பண்ணணும்னு நீண்ட ஆண்டுகளா ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு இல்லையா? ரசிகர்கள் மாதிரி அவங்களும் ஆர்வமா தான் இருக்கிறாங்கன்னு 2 பேரும் சமீபத்துல பேசியிருந்தாங்க. சீக்கிரமே இதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயத்திலையும் கோலிவுட்ட மல்லுவுட் முந்திடுச்சுங்க. மலையாள சினிமாவில் நம்ம மமுக்காவும் லாலேட்டனும் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்க. படத்தோட பேர் பேட்ரியாட். சமீபத்தில் வெளியான இந்த படத்தோட டீசர் இந்திய சினிமா உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதுல மம்முட்டி, மோகன்லால் கூட இணைஞ்சு நடிக்கிறது யாருன்னு தெரிஞ்சா இன்னும் ஷாக் ஆவீங்க. நம்ம நடிப்பு அரக்கன் ஃபகத் ஃபாசிலும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் படத்துல இருக்கிறாங்க. ஆக மொத்தம் அதிரடியான 4 ஸ்டார்கள் ஒரே படத்துல இணையறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான தகவல் தானே. மம்முட்டியும் மோகன்லாலும் இணைஞ்சு நடிச்ச முதல் படம் 1982 வெளிவந்த எந்தினோ பூக்குன்ன பூக்கள். கோபிநாத் பாபு இயக்கத்துல வந்த இந்த படத்துல 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆண்டுக்கு 2-3 படம்னு 2 பேரும் இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. 1982 ஆதிவசம், 1983 விசா, 84 அதிரத்ரம், அடியொடுக்கள், ஆள்கூட்டத்தில் தனியேன்னு 3 படம், 85 அனுபந்தம், 86 வார்த்தா மற்றும் கரையில காட்ட போலே, பூமுகப்படியில் நின்னையும் காத்துன்னு 3 படம், 87 அடிமகள் உடமகள்னு 1 படம், 1988 மனு அங்கிள். இதுக்கப்புறம் 10 ஆண்டு இடைவெளி விட்டு 98 ஹரிகிருஷ்ணன்ஸ் படங்களை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் 10 ஆண்டு இடைவெளி விட்டு 2008 20ன்னு ஒரு படத்துல 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷனை அள்ளிச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. இதுக்கப்புறமா 5 ஆண்டு இடைவெளி விட்டு 2013 கடல் கடந்து ஒரு மாத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல மம்முட்டி தான் ஹீரோ. ஆனா மோகன்லால் ஒரு கேமியோ ரோல்ல மாஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 12 ஆண்டு கழிச்சு இவங்க 2 பேரையும் ஒன்னா திரையில பார்க்க காத்துட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள். 2 மெகா ஸ்டார்களோட இணையற மற்ற 2 நடிகர்கள் பத்தி சொல்லவே வேண்டாங்க. ஒருத்தர் ஃபகத் ஃபாசில், இன்னொரு நாயகி நயன்தாரா. நம்ம தமிழ் சினிமாவில் மம்முட்டி, மோகன்லால் உள்பட இந்த 4 பேரும் நம்ம ஆடியன்ஸுக்கு நல்லா பரிச்சயமானவங்க அப்படிங்கிறதுனால இந்த பேட்ரியாட் படத்துக்கான எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ் நாராயணன். ஏற்கனவே இவர் 2017 டேக் ஆஃப், 2020 See You Soon, 2021 மாலிக், 2022 டிக்ளரேஷன் பல படங்கள்ல கொடுத்து ஹிட் அடிச்ச டைரக்டர் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் படங்களை இவரே இயக்கி நடிக்கிறது மட்டும் இல்லாம படத்தொகுப்பையும் அவரே பார்த்துடுவாரு. இந்த பேட்ரியாட் படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாசம் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது அரசியல் த்ரில்லர் படமா இருக்கும்னு டீசரை பார்க்கும் போதே தெரியுதுங்க. இந்த டீசர் கமல்ஹாசன், சல்மான் கான்னு பலர் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் 2 பேருமே இணைஞ்சு நடிச்ச முதல் படம் அபூர்வ ராகங்கள். 1975 வெளிவந்துச்சு. 1976 3 முடிச்சு, 77 அவர்கள் 16 வயதினிலே ஆடுபுலி ஆட்டம்னு 3 படங்கள் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா 1978 79 3 படங்கள், 89 தில்லுமுல்லு, 1983 உறவுகள் மலரும்னு தொடர்ந்து கமலுக்கு நண்பனா எதிரியா பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வந்த ரஜினி அதுக்கப்புறம் 2 பேரும் இணையவே இல்லைங்க. இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணணும்னு கோலிவுட்ல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப அதுக்கான தருணம் வந்திருக்கும்னு சொல்லலாம். ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. பேன் இந்தியா படங்கள்ல தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இருவேறு துருவங்களா இருக்கிறவங்க ஒன்னு சேர்ந்து நடிக்கிற இந்த மூமெண்ட் சினிமாவுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். வேற சினிமா செய்தியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Radha. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.